Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாங்க ஆஃப்டர் ஸ்கூல் ஈவினிங் ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கூல்ல இருந்து டயர்டாக வர குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் என்னன்னாங்க சாக்லேட் ட்ரிங்க்கு. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நான் சில்டு மில்க் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் மில்க்கும் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு மக்லேயோ ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிங்க் கஸ்டர்ட் ட்ரிங்க்ங்க. அதுக்கு பால் மிதமான சூட்டில் இருக்க பால் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சில்ட் மில்க்லாம் கூட பண்ணலாங்க. கஸ்டர்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கஸ்டர்டை நம்ம பாலில் போட்டு கலக்கணுன்னா கட்டி ஆகிடும், கட்டியாக வந்துடும். அதனால நம்ம கரைச்சிட்டு நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸான முந்திரியும் பாதாமும் பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஹனி கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஜார்லேயோ இல்லை கிளாஸ் டம்ளர்லேயோ மாற்றிக்கோங்க. இது தாங்க என் டாட்டரோட ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க். தேர்டு மசாலா மோருங்க. நல்ல இந்த சம்மருக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மசாலா மோர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போது 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போது 1 கப் தயிருக்கு நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய மசாலா மோர் ரெடி. அடிக்கடி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. கடைசியாக 4th ட்ரிங்க் வாட்டர்மெலான் ஜூஸுங்க. வாட்டர்மெலான் சீசன் வந்துருச்சு. ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான். இங்கே வாட்டர்மெலான் பல்ப் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா சுகர் அண்ட் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆனோடனே இதை மக்லேயோ கப்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.